சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடித்து கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா நடிகர்களும் நடிச்சிட்டு வராங்க. இப்படி இருக்க தான் இந்த படத்துடைய வேலைகள் ஏறக்குறைய முடிஞ்சது. டப்பிங் வேலைகளில் தற்போது சூப்பர் ஸ்டார் இறங்கியிருக்காரு. சூழல் இப்படி இருக்க தலைவர் 173 படம் என்ன ஆச்சு என ரசிகர்கள் தற்போது கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து 173 படம் உருவாகுமா இல்லை ட்ராப்பா என்கின்ற கேள்விகளும் போய்கொண்டிருக்கு. இப்படி இருக்க ஆரம்பத்தில் சுந்தர்சி தான் இந்த படத்தை எடுப்பார் என சொல்லப்பட்டது. பூஜையும் போட்டிருந்தாங்க. கடைசியில் சுந்தர்சி இந்த படத்திலிருந்து விலகிட்டார். அதைத் தொடர்ந்து சிபி சக்கரவர்த்தி இந்த படத்தை எடுக்கிறதா ஒரு சின்ன ப்ரோமோ வீடியோ மூலம் அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் தற்போது அஸ்வந்த் மாரிமுத்து தான் இந்த படத்தை எடுக்க போகிறார் என்கின்ற தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னுமே அது குறித்து அஃபீஷியல் அப்டேட் எதுவுமே ரஜினியோ கமல்ஹாசனோ யாருமே கொடுக்காமல் இருக்காங்க. தொடர்ந்து கமல்ஹாசன் இதுவரைக்கும் ரஜினி படத்தோடைய ஒரு சின்ன அப்டேட் கூட கொடுக்காம வாயை திறக்காமல் இருக்கார். சிவகார்த்திகேயனோட சேயன் பட வேலைகளில் பிஸியாக இருக்கார் கமல்ஹாசன். இப்படி இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே இயக்குனர் யார் என்பதை இன்னுமே சொல்லலை. ஆனால் இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் என்னென்னா, இந்த படத்தோட இயக்குனர் ஏறக்குறைய அஸ்வந்த் மாரிமுத்து தான். மேலும் 5 ரூபா டாக்டர் கதையை தான் இந்த படத்தை சூஸ் பண்ணியிருக்காராம். மேலும் ரஜினி மற்றும் கமல்ஹாசனுக்கு இந்த கதை ரொம்பவே பிடிச்சு போச்சான். அதனால தான் அஸ்வந்த் மாரிமுத்துவை சூஸ் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் ரீதியாக இந்த படம் சூப்பர் ஹிட் அடிக்கும் என ரஜினியும் கமலும் நம்புகிறாங்களாம். அதனால் இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த படத்துடைய பூஜை நடக்கலாம். ஒரு ப்ரோமோ வீடியோவோட இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் என சொல்லப்படுது. மேலும் அஸ்வந்த் மாரிமுத்து ஏற்கனவே சிம்பு படத்துடைய வேலையில் பிஸியாக இருந்தார். இதற்கு நடுவில் தான் ரஜினிகாந்தை இயக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. தொடர்ந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இந்த படத்தை நம்ம திரையில் எதிர்பார்க்கலாம். அனிருத்தோட மியூசிக்கில் அஸ்வந்த் மாரிமுத்தோட இயக்கத்தில் கமல்ஹாசனோட ப்ரொடக்ஷன்ஸில் படம் கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கும் என தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் தலைவர் 173 எந்தளவுக்கு ஒரு பெரும் வசூல் வேட்டையை நிகழ்த்த போகுது என்பதை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.